Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. வீல் சேர் கிரிக்கெட்டில் வந்து நான் உலக கோப்பையை வாங்கிட்டு வந்துட்டேன்னு ஒரு நாச்சியப்பன் பாத்திர கடையில் ஒரு கப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஃபோட்டோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், ஒரு முதல்வர், அது ஒரு துறை மந்திரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவர் கொடுத்தாருங்கிறது பத்தாம முதலமைச்சர் கூடயும் போயும் போட்டோம். அப்போ நீங்க ஏமாத்துனது. இப்ப இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக உறுப்பினராக இருந்து பண்ணியிருந்தீங்கன்னா வி டோன்ட் பாதர். இப்ப அவரு வந்து தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர். அப்ப இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான 8 கோடி மக்களையும் அவன் ஏமாத்திட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அப்ப இந்த 2 பேருக்கு உண்டான அங்க முதலமைச்சருடைய மகனுக்கு உண்டான தகுதியும், ஆந்திரால முதலமைச்சருடைய மகனுக்கு உண்டான தகுதியும், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வருடைய தகுதியும் இதில் புரியுதா உங்களுக்கு? இதுதான் தமிழகத்தை தலைகுனிவு விட மாட்டோங்கிறதா? இதை விட தமிழகத்துக்கு ஒரு தலைகுனிவு வேணுமா? இவங்க சொல்லக்கூடிய சனாதனம் என்ன? பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு அலுவலம் கிடைக்கக்கூடாது, அதுதான் சனாதனம், அதானே? அப்ப இன்னைக்கு வந்து நான் யாருன்னு சரி, என் தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, அப்ப நீங்க அவருடைய பேரனாவும் இவருடைய மகனா இருக்கிறோங்கிறனாலதான் இன்னைக்கு துணை முதலமைச்சர் வருதுன்னா சனாதனத்தினுடைய உச்சபட்சம் யாரு? ஐயா உதயநிதி ஸ்டாலின் தானே. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இந்த பூச்சாண்டியை காமிச்சு அப்படி காமிச்சு நோட்டாக்கு கீழே இருந்த பிஜேபியை இன்னைக்கு 11.33% வாக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியா உருவாக்கின ஆகச்சிறந்த பெருமை யாரை சாரும்னா திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் தான் சாரும். கலைஞர் கருணாநிதி அவர்களை பாராட்டுவேன். என்ன காரணம்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எப்ப துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு? அவருக்கும் ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்துச்சு, குடும்பத்தில இருந்தும் அழுத்தங்கள் இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? இல்ல, அரசியல்ல வந்து இப்ப இருக்கக்கூடியது பத்தாது, இன்னும் வந்து செதுக்கணும்னு ஸ்டாலின் ஐயா அவர்களை செதுக்கினார். அவர் அரசியல்ல பக்குவப்படுத்தினார். அப்படி நீங்க ஸ்டாலின் ஐயா அவர்களை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது உருவாக்கி இருக்கீங்களா? அப்ப எந்த மாதிரி தலைமையை நீங்க வந்து தமிழகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப ஒண்ணுமே இல்லாதவரை கொண்டாந்து இவர்தான் உங்களுடைய தலைவர், இவர்தான் உங்களுடைய ஆகச்சிறந்த மன்னர்னு நீங்க வந்து சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்க வந்து படம் பிடிச்சு காமிச்சு வெறும் படப்பிடிப்புல மட்டுமே இருந்துச்சுன்னா மக்கள் அவ்வளவு மோசமாவா போயிட்டாங்க இன்னைக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தா அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சேர்ந்தமங்கலம் எம்எல்ஏ திரு பொன்னுசாமி அவர்கள் வந்து மாரடைப்பில் இறந்துட்டாரு. இதில் கூட முதல்வர் ஸ்டாலினோ, பொதுச் செயலாளர் திரு துரைமுருகனோ, பொருளாளர் திரு டிஆர் பாலு அவர்களோ போயிட்டு அங்கே போய் அஞ்சலி செலுத்தலைன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? ஏன் இவங்களாம் போகாமல் இருக்காங்க? ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏ அது கூட போகலன்னா எப்படி? அங்கேயே உதயநிதி ஸ்டாலின் தான் சார் போனார். அவர் எங்கேயும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? எல்லா விஷயத்துலையும் அவர் தான் சீனில் இருக்காரு. இல்லை, என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கூட சமீபமாக ஒரு ஆங்கில இதில் கூட ஒரு ஆர்டிக்கிள் வந்துருச்சு. இன்னைக்கு டைனாஸ்டி பாலிடிக்ஸுங்கிறது ஆந்திராலையும் இருக்குது. சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த நரா லோகேஷ்ங்கிறவர் இருக்கார். அவருடைய பேச்சுகள் பூரா இன்னைக்கு வைரலாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அவர் நரா லோகேஷ் வந்து இந்த கூகுள் இது பண்ணி அங்கே ஏஐ டேட்டா சென்டரை கொண்டு வந்து எத்தனாயிரம் கோடி முதலீட்டை ஈட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை பேப்பரை காமிச்சு இதுதான் வந்து ஒயிட் பேப்பர்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து துறை மந்திரிகள் எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அங்கே அவரும் துணை முதலமைச்சருடைய மகன் தான் அந்த நரா லோகேஷ்ங்கிறவரும். ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சருடைய மகன் தான். அங்கே வந்து எந்த அளவுக்கு அந்த முதலமைச்சருடைய மகன் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, ஏஐ, கல்லூரி படிப்பு, ஹாஸ்பிட்டல், உள்கட்டமைப்பு வசதியை பற்றியெல்லாம் எந்த அளவுக்கு பேசி பாலிசிஸை கொண்டு வந்து பண்ணுறாருங்கிறது பூரா அப்பட்டமாக இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது. நம்மகிட்டையும் வந்து அதே முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம்மாக இருக்கார். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்னேக் பாபுங்கிற மாதிரி வினோத் பாபுன்னு ஒரு ஆள் வந்து ஒரு 420 வந்து படம் எடுத்துகிட்டு போச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வீல் சேர் கிரிக்கெட்டில் வந்து நான் உலக கோப்பையை வாங்கிட்டு வந்துட்டேன்னு ஒரு நாச்சியப்பன் பாத்திர கடையில் ஒரு கப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஃபோட்டோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். தமிழகத்தினுடைய இவ்வளவு பெரிய மாநிலம்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர். அவன் வந்து ஏமாத்திட்டு போனது யார? ஒரு முதல்வர், அது ஒரு துறை மந்திரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவரு கொடுத்தாருங்கிறது பத்தாம முதலமைச்சர் கூடயும் போயும் போட்டோம். அப்போ நீங்க ஏமாத்துனது. இப்ப இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக உறுப்பினராக இருந்து பண்ணியிருந்தீங்கன்னா வி டோன்ட் பாதர். இப்ப அவரு வந்து தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர். அப்ப இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய
ஒட்டுமொத்தமான 8 கோடி மக்களையும் அவன் ஏமாத்திட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அப்ப இந்த 2 பேருக்கு உண்டான அங்க முதலமைச்சருடைய மகனுக்கு உண்டான தகுதியும், ஆந்திரால முதலமைச்சருடைய மகனுக்கு உண்டான தகுதியும், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வருடைய தகுதியும் இதில் புரியுதா உங்களுக்கு? இதுதான் தமிழகத்தை தலைகுனிவு விட மாட்டோங்கிறதா? இதை விட தமிழகத்துக்கு ஒரு தலைகுனிவு வேணுமா? ஒரு சாதாரண 420 வந்து உங்களை வந்து நான் தான் வந்து வீல் சேரில் உட்காந்து வீல் சேர் கிரிக்கெட் விளையாண்டு நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்க கப்பன்னு சொல்லி நீங்கள் அதையும் வாங்கி அதுக்கும் ஒரு விளம்பரம். ஐயா முதல்வர்கிட்ட போய் அதுக்கும் ஒரு போட்டோ, அதுக்கும் ஒரு விளம்பரம். அப்போ இந்த லட்சணத்தில் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தரம் தராதரம், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது வந்து அவர் ஸ்டேஜ் ஏறும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை பற்றி எப்படி அடையாளப்படுத்திக்கிறாரு? தான் யாருன்னு எப்படி சொல்கிறாரு? எந்த போராட்டத்தில் ஈடுபட்டேன்னு சொல்கிறாரா? எந்த அரசியல் பணிகளை செஞ்சேன்னு சொல்கிறாரா? மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோ பாலிசிஸை வந்து தமிழ்நாடு மக்களின் வளர்ச்சிக்காக நான் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கேன், இல்லை எத்தனை வருஷம் நான் பொதுமக்கள் போராட்டத்தை எத்தனை போராட்டத்தை பண்ணி அடிவதை வாங்கி ஜெயிலுக்கு போனேன், ஏதாவது சொல்கிறாரா? அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது எப்போ? துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாரு? நான் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதியின் அவர்களுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். அவரே ஒத்துக்கிறாருன்றீங்களா? அப்போ இவருக்கு சொல்றதுக்கே அடையாளம் தாத்தா யாரு அப்பா யாருங்கிறத சொல்லி தான் இவர் யாருன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இதை விட சனாதனம் இருக்கா உலகத்துல ஏதாவது? அவரே ஒத்துக்கிறாரா? நான் வாரிசு அரசியல் தான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன், அதைத்தான் சொல்றாரு அவர். அப்புறம் என்ன போயிட்டு அதைத்தான் கேட்கிறேன். இப்ப சனாதனம்ங்கிறதை சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு இவர் சனாதனத்தை ஒழிச்சிருவேன், டெங்கு மலேரியா கொசு மாதிரி ஒழிச்சிருவேன்னு சொல்லி இன்னைக்கு ஜாமீன் வாங்கி வெளியே இருக்கார். அப்போ சனாதனத்தினுடைய எதிர்ப்பே என்ன? இவங்க உண்மையான சனாதனம் என்ன சொல்றதுங்கிறத ஒதுக்கி வச்சிருக்கேன். இவங்க சொல்லக்கூடிய சனாதனம் என்ன? பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு அலுகூலம் கிடைக்கக்கூடாது, அதுதான் சனாதனம், அதானே? அப்ப இன்னைக்கு வந்து நான் யாருன்னு சரி, என் தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, அப்ப நீங்க அவருடைய பேரனாவும் இவருடைய மகனா இருக்கிறோங்கிறனாலதான் இன்னைக்கு துணை முதலமைச்சர் வருதுன்னா, சனாதனத்தினுடைய உச்சபட்சம் யாரு? ஐயா உதயநிதி ஸ்டாலின் தானே, திமுக தானே. திமுக தான் சனாதனத்தை தூக்கி பிடிக்கும். சனாதனத்தினுடைய உச்சம் திமுக தானே. ஓகே, அப்ப சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? அடுத்தது குலத்தொழில எல்லாம் எதிர்ப்பாங்க இல்லையா? குலத்தொழில் நான் அதை எதிர்க்கிறது தான். ஆனா தாத்தா முதலமைச்சரா இருக்கலாம், அதை அப்படியே அப்பா முதலமைச்சரா இருக்கலாம், பேர மறுபடியும் முதலமைச்சரா வரலாம், துணை முதலமைச்சரா இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு குலத்தொழிலா கண்ணுக்கு படலையா? திமுக இதெல்லாம் குலத்தொழிலா தெரியலையா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கெல்லாம் இதெல்லாம் குலத்தொழிலா தெரியலையா? அப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கொள்கையை பேசுறாங்களோ அதை முழுக்க முழுக்க வந்து சீரழிக்கிறது இவங்களே தான். அப்ப இவங்க கொள்கை எல்லாமே மேடை பேச்சுக்காக, இவங்க செய்யறதுக்கும் சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணு, ரெண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இந்த பூச்சாண்டியை காமிச்சு காமிச்சு அப்படி காமிச்சு காமிச்சு நோட்டாக்கு கீழே இருந்த பிஜேபியை இன்னைக்கு 11.33% வாக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியா உருவாக்கின ஆகச்சிறந்த பெருமை யாரை சாரும்னா திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் தான் சாரும். அதுதான் அவங்க பண்ணி வச்சிருக்கிறது இன்னைக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு துணை முதலமைச்சராக இருக்கும்போது இவரை எப்படியாவது மக்கள் கிட்ட வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான செயல் வீரருங்க, பயங்கரமான ஒரு அதி அரசியலினுடைய ஞானி அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக எங்க போனாலும் இவரை போக வச்சு 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 போட்டோ 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 வீடியோ 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 எடுத்து வச்சு ஒட்டுமொத்தமான அமைச்சர்களும் ஏகப்பட்ட கடுப்புல இருக்காங்க. ஏன்னா எந்த அமைச்சர்களுக்குமே பேர் வர்றதில்லை, எல்லாத்தையும் இவர் தான் போய் சொல்லுறாருன்னு. சரி ரைட்டு, அப்படியே நீ கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சுல, எங்க இருந்து ஓடோடி பறந்து வந்தாரு? யார்? முதல்வர் கேக்குறீங்களா? துணை முதல்வர் வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, மறுபடியும் திருப்பி ஓடோடி எங்க பறந்து போனாரு? ஃப்ளைட்ல கிளம்பிட்டாரு, வந்து அஞ்சலி செஞ்சுட்டு கிளம்பிட்டாரு அவர் வெளிநாட்டுக்கு. அப்போ மக்கள் நலன் இருந்தா இன்னைக்கு ஒரு தமிழகத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராஜடி நடந்திருக்கும் போது ஓடோடி வந்ததை பாராட்டுறேன். திருப்பி ஓடோடி ஏன் சார் போனீங்க? எதுக்காக போனீங்க? அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவர் இல்ல, ஒரு வாரம் அப்புறம் தான் வந்து அந்த நாள் இங்க வந்து பேசிட்டு ஒரு டிவியில இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப இந்த டிவியில இன்டர்வியூ கொடுத்து ஒரு இந்த இன்சிடென்ட்டுக்கும் பாருங்க நான் வந்துட்டேன், இங்க கூட நான் வந்துட்டேன் பாருங்க துணை முதலமைச்சர். அப்ப எந்த இடத்துலயும் துணை முதலமைச்சர் இருக்கார், உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், உதயநிதி ஸ்டாலின் இருக்காருங்கிற இந்த ஒரு விளம்பரத்துக்காக தான் இவரை வந்து இப்ப பயன்படுத்தி இப்படி காமிக்கிறது மூலியமா, மார்க்கெட்டிங் பண்றது மூலியமா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவு ஆக்கப்பூர்வமான இளம் அரசியல் தலைவர் தெரியுமாங்கிற அளவுக்கு போறாங்க. எந்த அளவுக்கு வந்து திமுக நீங்க இன்னைக்கு வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, நமக்கு என்ன ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த பதவிக்கு நீங்க கட்சி தலைவராக இன்னைக்கே அப்பாயிண்ட் பண்ணுங்க, நான் கேள்வி கேட்க போறதில்ல, கட்சி அவங்க சார்ந்தது. ஆனா தமிழகத்துக்கு ஒரு ஒரு மந்திரியாவோ துணை முதலமைச்சராவோ வருதுன்னா அது உங்களுக்கும் துணை முதலமைச்சர் தான், எனக்கும் துணை முதலமைச்சர் தான்.
அவரை வந்து சாதாரண ஒரு 420 வந்து கப்பை கொண்டாந்து கொடுத்து ஒரு 500 ரூபா கப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் வேர்ல்டு கப் ஜெயிச்சேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க வந்து நாளைக்கு இந்த அளவுக்கு ப்ரொடியூசரா இருந்தாரு, நடிகரானாரு, எம்எல்ஏவா கட்சிக்குள்ளார வந்தாரு, இளைஞரணி தலைவரானாரு, எம்எல்ஏவானாரு, மந்திரி ஆனாரு, துணை முதலமைச்சர். எத்தனை வருஷத்துல இதெல்லாம் நடந்தது? 5 years. 5 வருஷத்துல. அப்ப 5 வருஷத்துல நீங்க அபரிமிதமான வளர்ச்சி, அதுக்குண்டான தகுதி அங்க வளர்ந்துருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு நீங்க தகுதியை வந்து வளர்த்திருந்து அந்த பதவிகள் எல்லாம் கொடுங்க. இதுல நான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை பாராட்டுவேன். என்ன காரணம்னா, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எப்ப துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு? 2008 தான் கொடுத்தாரு. அவருக்கும் ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்துச்சு, குடும்பத்தில இருந்தும் அழுத்தங்கள் இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? இல்ல, அரசியல்ல வந்து இப்ப இருக்கக்கூடியது பத்தாது, இன்னும் வந்து செதுக்கணும்னு ஸ்டாலின் ஐயா அவர்களை செதுக்கினார். அவர் அரசியல்ல பக்குவப்படுத்தினார். அரசியல் பாடத்தை படிப்படியா சொல்லி கொடுத்து, அதனாலதான் இன்னைக்கு கலைஞர் ஐயா இல்லாத போது கூட தொடர்ந்து 3 தேர்தலை வந்து கூட்டணியை பலமா அமைச்சு ஜெயிக்க முடிஞ்சது. 19, 21, 24 சீரும் சிறப்புமா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜெயிச்சுட்டு வராரு. காரணம் என்ன? ஸ்டாலின் ஐயா அவர்கள் உருவாக்கினார். அப்படி நீங்க ஸ்டாலின் ஐயா அவர்களை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது உருவாக்கி இருக்கீங்களா? அப்ப எந்த மாதிரி தலைமையை நீங்க வந்து தமிழகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப ஒண்ணுமே இல்லாதவரை கொண்டாந்து இவர்தான் உங்களுடைய தலைவர், இவர்தான் உங்களுடைய ஆகச்சிறந்த மன்னர்னு நீங்க வந்து சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்க வந்து படம் பிடிச்சு காமிச்சு வெறும் படப்பிடிப்புல மட்டுமே இருந்துச்சுன்னா மக்கள் அவ்வளவு மோசமாவா போயிட்டாங்க இன்னைக்கு. ஒருவேளை நாளைக்கு திமுக தலைவராக இவர் வரும்போது திமுகக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமை இருக்குமா சார் அவங்களுக்குள்ள? இல்லை, இன்னொரு என்னுடைய பார்வை என்னன்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தகுதி இல்லாத தகுதி நீங்க வளர்த்தி கொடுங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் மகனா இருக்கிறனாலேயே இவருக்கு கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் என்னுடைய வாதம் இல்லை. வரட்டும், தகுதியை வளர்த்தி நீங்க கொடுங்க. அது இல்லாம நீங்க ஒண்ணுமே இல்லாம படக்கணும் டபால். சினிமால தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா காட்டுவாங்க, படுக்கும்போது ஏழையா இருப்பான், எந்திரிக்கும் போது கோடீஸ்வரன் ஆயிடுவான், சூரியவம்சம் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஒரே பாட்டுல வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரே பாட்டுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சினிமா ப்ரொடியூசரா இருந்த சாதாரண நபரா இருந்தவரை துணை முதல்வர் ஆக்கி உட்கார வச்சிருந்திருக்கீங்கன்னா இது திமுகவுக்கு ஒரு பெரிய சரிவு காலம். திமுகவுடைய சரிவு எந்த அளவுக்கு வந்து நீங்க துரிதமா வேகமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வளர்த்துக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு திமுகவுடைய சரிவு அடுத்த பக்கம் ஆரம்பம். இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து திருமதி கனிமொழிகிட்ட தான் வந்து பொறுப்பை கொடுத்துருக்காங்களா சார்? அதாவது தென்மண்டலத்தில் இருக்க எம்எல்ஏ தேர்வு செய்யறதுல அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்களா? இதுல கூட உதயநிதிக்கு பெரிய ரோல் இல்லைன்னு சொல்றாங்க. எதனால இல்லை? ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குற அளவுக்கு இவருக்கு இன்னும் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணாம நம்ம வந்து பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் அதுல விட்டா சொதப்பிட்டா என்ன பண்றதுங்கிறனாலதான் இப்ப வந்து தங்கைன்னு எல்லா இடத்துலயும் அவருக்கு பாசம். இன்னைக்கு பெரியார் விருதெல்லாம் கூட கொடுத்தாங்க தங்கைக்கு. அப்ப வந்து அவங்கள வந்து வெறும் பாராளுமன்றத்தோட மட்டும் அவங்கள வந்து பண்ணலாம்னு நினைச்ச போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களை உள்ளார கொண்டு வேண்டிய கட்டாய நிர்பந்தம் திமுக இருக்குது. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு கட்சி வந்து கட்டுப்படாது. ஏன்னா இப்ப நீங்க திமுக இன்னைக்கு 75 ஆண்டு கால கட்சிங்க. இப்ப இன்னைக்கு நேற்று விஜய் ஆரம்பிச்சு இன்னைக்கு 1.5 வருஷம் ஆன மாதிரி இன்னைக்கு திமுக 1.5 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. 75 வருஷத்துல எத்தனை ஆயிரம் பேரு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வேலையை விட்டு கட்சிக்காக செலவு பண்ணி குடும்பத்தை நடுத்தரவு விட்டுட்டு கூட கட்சிக்காக கொடி பிடிச்சு அடி உத வாங்கினவங்க எத்தனை பேர் திமுக இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, மேலேயே வரல. நீங்க அண்ணா திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்கள்லாம் வந்து நீங்க வந்து மந்திரி ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும். இன்னைக்கு திமுகன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா மேல குடும்பம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25 குடும்பம், அவ்வளவுதான் கட்சி அதிகாரம் பவர் எல்லாமே. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு கனிமொழி அவர்களை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இருக்கு. ஆனா அவரே சொல்றாரு சார், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் துறை நல்லா பாத்துக்கிறாரு, அவரோட துறையை கூட நான் எடுத்து நான் பண்ணலான்ற மாதிரி ஒரு ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு சார். அதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஸ்னேக் பாபு வந்து கப்பை கொடுத்துட்டு போனாரு, எல்லாத்துக்கும் அல்வா, ஒட்டுமொத்த 8 கோடி தமிழக மக்களுக்கும் அல்வா கொடுத்துட்டு போனாருன்னு சொல்றேன். இதை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு நீங்க புலகாங்கிதம் அடைஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் புலகாங்கிதம் அடைய வேண்டிய செயல்பாடுகளா? எங்கேயாவது தமிழகத்து இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வரையோ துணை முதலமைச்சரையோ ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கப்பை ஒரு 500 ரூபா கப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏமாத்திட்டு படம் எடுத்துட்டு போக முடியுமா இன்னைக்கு? அப்போ உங்களுடைய சர்வேலியன்ஸ் எப்படி இருக்குது? அப்போ உங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கு? இதுல வேற தமிழகத்தை தனை ஒளிய விட மாட்டோம்னு வேற டைலாக். என்ன இதெல்லாம் ஒரு அப்பட்டமான இது இல்லையா? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? நீங்க சொல்லுங்க தேவா, இதெல்லாம் நடக்கலாமா?
உங்க வீட்டுக்குள்ளார யாரோ ஒருத்தர் வந்து நான் தேவாவுடைய ஃப்ரெண்டுனா உங்க அம்மா அப்பா வந்து யாரு எங்க இருந்து வர என்ன ஏது இருப்பான்னு சொல்லி உங்களுக்கு போன் அடிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்ன வீட்டுக்குள்ளார விடுவாங்களா இல்ல அப்படியா தேவா ஃப்ரெண்டுகளா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளார உட்கார வச்சிருவாங்களா? சாதாரண அந்த ஒரு வெரிஃபிகேஷன் கூட நீங்க பண்ணலையே சார். இது எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டுக்கு? சாதாரண விஷயமா இது? இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, அந்த விளையாட்டுத்துறையை வந்து அந்த செக்ரட்டரிஸ் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க, அந்த போட்டோ எடுக்கிறது அந்த விருது கொடுக்கறதுக்கு தான் திரு உதயநிதி வராருன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை ஏற்று பாக்குறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா இது ஏன் இப்படி நடக்கும்? அப்ப நீங்க வந்து நீங்க அதிகாரிகள் இருக்காங்கன்னா இன்னைக்கு துறைக்கு மந்திரி எதுக்காக போடுறோம்? அவரெல்லாம் கவனிக்கணும். யாரை கவனிக்கணும்? அதிகாரிகளை கவனிக்கணும். ஆமா. அப்ப அதிகாரிகள் தான் எல்லாம் செய்யறாங்க, மந்திரி வந்து செய்யறதே இல்லைன்னா அப்ப நீங்க அதிகாரியை மட்டும் நம்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மந்திரிக்கு உண்டான பொறுப்புணர்வும் இல்லை, கடமை உணர்ச்சியும் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த அதிகாரிகள் பூரா சரியா வேலை பார்க்கறாங்கிறது செக் பண்ணியிருந்தா ஸ்னேக் பாபு வந்து படம் எடுத்துட்டு போயிருப்பாரு அவங்களோட. அப்ப அவர் நீங்க யாரோ பத்திரிகையாளர் சொல்றாருங்கிறது உண்மையா இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஏங்க ஒரு கிளர்க்கை விட்டா கூட விசாரிச்சிருப்பாங்க. சாதாரண ஒரு கிளர்க்கை விட்ட சொன்னா கூட ஏப்பா இந்த மாதிரி அவர் சொல்றது வந்து எங்க ஊர்ல வெண்ணிலா கபடி குழு இருக்குங்க, அவங்க கடத்துற கப்பு டோர்னமெண்ட்ல விளையாண்டு வந்தேன்னு சொல்லல. வீல் சேர் கிரிக்கெட்ல வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு வந்தாங்கிறார். அதை விசாரிக்க முடியாதா? ரொம்ப ஈஸியா. அதுதான் சார் இன்டெலிஜென்ஸ்லாம். அப்ப அதை கூட செய்யறதுக்கு தகுதி இல்லாம இங்க வந்து நின்று போட்டோவை பிடிச்சி கப்பை கொடுத்து நீங்க அதுல ஒரு விளம்பரம் தேடுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னு பாத்துக்கங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்திலேயே நாங்க இவங்க இப்படி எக்ஸ்போஸ் ஆகிறோம்னா இன்னும் பல விஷயத்துல என்னென்ன சார் இன்னும் எத்தனை போட்டோ இந்த மாதிரி எவால்வேட் பண்றது இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதுன்னு நீங்க சொல்ற மாதிரி இன்னும் எத்தனையோ இடத்துல நம்ம வந்து சந்து சாதாரண சந்து இல்ல பெரிய பொந்தே இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்ப இதெல்லாம் தான் வந்து தமிழகத்தை தனைகுடிய விடமாட்டோமாங்கிற டைலாகான்னு நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை சார். நடப்பு அரசியல் பத்தி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தேவா.